கபிலன், இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல புனிதா. ஒண்ணும் இல்லாம பலூன்ல இப்படி உடைஞ்சிருக்கு. அங்கிள், நீங்க சொல்லுங்க, இங்க என்ன நடந்துச்சு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏற்கனவே இருந்த கேக்க நான் தான் கைதவறி கீழே போட்டுட்டேன். அப்பாவும் அண்ணனும் போய் சொல்றாங்க மேடம். ஐயா. கபிலன், என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. வல்லவரா இங்க வந்திருந்தான் புனிதா. அவன் தான் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டு போயிட்டான். மாமா இங்க வந்தாரா? ஆமாம்மா, உனக்கு கபிலன் புடவை செலக்ட் பண்ணான்னு கபிலன்ட்ட வம்புக்கு வந்துட்டான் அந்த பையன். ஆமா மேடம், எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு எங்க அண்ணனையும் அடிச்சிட்டாரு மேடம். மாமா உங்களை அடிச்சாரா கபிலன்? அவன் என்ன அடிச்சான், பதிலுக்கு நானும் அவனை அடிச்சேன். இன்னைக்கு இருக்கு மாமாவுக்கு. நான் போய் வச்சுக்கிறேன் அவருக்கு. புனிதா, உங்களால நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது புனிதா. தோ இங்க இருக்க இந்த புடவை பை. இந்த புடவை எதுக்கு இங்க வந்ததுன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல கபிலன், என்னோட புடவைய நீங்க தான் செலக்ட் புரியுது பண்ணீங்க. புனிதா, பரவாயில்ல. உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட பாசத்தை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சாரி கபிலன், எல்லாமே என்னாலதான். ஹலோ, ஃப்ரீயா விடுங்க புனிதா. நீங்க கில்ட்டுக்குள்ள போயிடாதீங்க. இப்படி நடக்கும்போது தானே நாம என்னவா இருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுது. கபிலன், அப்படிலாம் நானும் அவசரப்பட்டிருக்க கூடாது. சரி வாங்க கேக்க விட்டுமா. அமுதா, என்ன அழுதுட்டு இருக்க? கணத்தோட வா வா, கேக்க விட்டுமா. இது பிடி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amuda. Happy birthday Happy to birthday you. to you. Happy birthday. அப்பா அப்பா கூப்பிட்டு. இந்தாங்க. Happy birthday. தேங்க்ஸ் டா. Thank you. சரி கபிலன், டைம் ஆச்சு. நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் இருமா, கபிலன் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். இல்லப்பா, புனிதா கேப்ல போயிடுவாங்க. போயிடுவீங்களா புனிதா? நான் கேப்ல போயிடுவேன். நான் இதோ இப்போ புக் பண்றேன். சரிம்மா. இந்த சாரியால என்னென்னமோ நடந்துருச்சு. புனிதா, மா, என்னம்மா, ஏம்மா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு? டயர்டா இருக்கியாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா இந்த புடவை விஷயத்துல நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நான் தாமா காரணம். அதை ஏமா இப்ப பேசுற? அதான் நான் சொன்ன புடவையை நீ செலக்ட் பண்ணிட்டல்ல. ஏன் புனிதா, நீ கொண்டு போன இந்த புடவையை பார்த்ததும் அந்த கபிலன் ஏதாவது சொன்னானா? அவர் எதுவும் சொல்லலம்மா. நடந்த எதுக்குமே கபிலன் பொறுப்பில்ல. ஆனா இப்ப அவர் என்னாலதாமா கஷ்டப்படுறாரு. புனிதா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? மா, நான் மட்டும் இந்த புடவை நல்லா இருக்கான்னு கபிலன் கிட்ட கேட்கலன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுமா. எல்லாமே ஏன் தப்புதான். நான் கேட்டுக்க கூடாதுமா.
பாவம், என்னால கபிலனுக்கு ரொம்ப கஷ்டம். இவ்ளோ நடந்தும் நீ அந்த கபிலனுக்காக வருத்தப்படுறது அம்மாக்கு சுத்தமா பிடிக்கலமா. நீ அவன் பேச்சு விடுறியா இப்போ ப்ளீஸ்? மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. மா, இன்னைக்கு கபிலன் வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாமா? வல்லவராய மாமா கபிலன் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. போனதோட இல்லாம அவங்க வீடு புகுந்து அவங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டு கபிலனையும் இவர் அடிச்சிருக்காருமா. அப்படின்னு அந்த கபிலன் இந்த கதையை உன்கிட்ட சொன்னானா? நம்ம வல்லவராயன் எதுக்குமா அவங்க வீட்டுக்கு போக போறான்? உன்ன அந்த கபிலன் நல்லா குழப்பி விட்டுருக்கான், அத நீயும் நம்புற. மா, கபிலன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாருமா. புனிதாவுக்காக நீ எதுக்கு புடவைய செலக்ட் பண்ணி கொடுத்தன்னு சண்டை போட்டிருக்காரு. அது தப்பில்லையாமா? வல்லவராயன் கேட்டதுல என்ன தப்பு? உனக்கு புடவைய கபிலன் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கிற விஷயம் வல்லவராயன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு பாத்துக்கோ. அதாம்மா, வல்லவராய மாமாக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கும் தெரியலம்மா. ஆனா கபிலன் எந்த தப்பும் பண்ணலம்மா. வல்லவராயனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல புனிதா. உன் மேல இருக்கிற பாசத்துல அவன் அப்படி நடந்திருக்கான். அது சரி, நான் வல்லவராயனை கூப்பிட்டு நல்லா கண்டிச்சு விடுறேன். மா, என் மேல தப்பு இருந்தா மாமா அதை என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். கபிலன் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. சரி, நான் வல்லவராயனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன்னு தான் சொல்லிட்டேனே புனிதா. மா, நான் கபிலன் கிட்ட சாரி கேட்டுட்டேம்மா. இப்ப நீங்க வல்லவராய மாமாவை கண்டிக்க போனீங்கன்னா அப்புறம் நாச்சிமுத்து மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. கல்யாண நாள் நெருங்குற நேரத்துல என்ன வச்சு எந்த பிரச்சனையும் வேண்டாமா. இத விட்டுறலாம். ஆமா புனிதா, நீ சொல்றதும் சரிதான். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். சரி, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. வல்லவராய மாமா உன் மேல ரொம்ப பொசசிவா இருப்பாருன்னு தெரியும். ஆனா அதுக்காக கபிலனை அடிக்கிற அளவுக்கு போவாருன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. இந்த வல்லவராய மாமா இப்படி பண்ணுவாருன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல பாலா. உன் நிலைமை எனக்கு புரியுதுக்கா. உனக்கு வல்லவராய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லன்னு அம்மா கிட்ட சொல்லிடேன்க்கா. இப்ப அதுக்கு என்ன அவசரம் பாலா? அவசரம் இல்லன்னு சொல்லிட முடியாதுக்கா. ஆனா வல்லவராய மாமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு. நாச்சிமுத்து மாமா அம்மா கிட்ட பேசி வல்லவராய மாமாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டுற போறாங்க. கவனமா இருந்துக்கோங்கக்கா. பாலா, மாமா விஷயத்துல என்ன கேட்காம அம்மா எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. என் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு. நம்ம சரவணன் தெய்வான கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும் பாலா.